ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இனி வந்து கரெக்டாக வரும், ஓகேவா? ஜூன் மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நான் மே மந்தோடது ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருப்பேன். ஜூன் மந்தோடது நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் டெலிகிராமில். ஸோ டெலிகிராமில் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா அந்த பேஜில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து சேனல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், ஓகேவா? ஓகே. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஜூலை 1 இருந்து இன்றைக்கு வரைக்கும் 14 வரைக்கும் இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், ஓகேவா? ஸோ இன்னொன்று வந்து கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி படிக்கிறது அப்படிங்கிறது வந்து கேட்டிருந்தீங்க. நான் வந்து அதுக்கு ஒரு தனியாக ஒரு வீடியோ கொடுக்குறேன், ஓகேவா? அதுக்கு அந்த நியூஸ் பேப்பர் கிளிப்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அந்த கிளிப்ஸ்லேருந்து எப்படி நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். அப்படி இல்லைனா இதிலே நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதை வச்சுட்டு உங்களுக்கு புரியலை அப்படின்னா, இல்லை இன்னொரு வீடியோ வேணும்னு கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு தனியாக கொடுக்குறேன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா சார்க். ஸோ சார்க் அப்படிங்கிறது 1985 டிசம்பர் 8 தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா காத்மண்டு, நேபாளத்தில் தான் இருக்குது. ஸோ சார்க் அப்படிங்கிறது ஒரு ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்துட்டோம் அப்படின்னா, தெற்காசிய நாட்டு மக்களின் வாழ்வாதாரம், பொருளாதார, கலாச்சார, ஆக்சுவலாக ஃபுல் ஃபார்ம் கிடையாது, அதை வந்து மேம்படுத்துறதுக்கான ஒரு அமைப்பு, ஓகேவா? எதெல்லாம் அப்படின்னா வாழ்வாதாரம், பொருளாதாரம், அதுக்கப்புறம் கலாச்சாரம், இது எல்லாத்தையும் மேம்படுத்துறதுக்கான அமைப்பு தான் எதுனா சார்க்கு. சார்க்கோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சவுத் ஏஷியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜனல் கோஆப்ரேஷன், ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. சவுத் ஏஷியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜனல் கோஆப்ரேஷன் அப்படிங்கிறது தான் சார்க்கோட ஃபுல் ஃபார்ம். ஸோ ஆல்ரெடி பார்த்துட்டோம். 1985 அண்ட் காத்மண்டில் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. இப்போ வர எக்ஸாம்ஸ்லலாம் அதோட மோட்டிவ் அப்படிங்கிறது கேட்குறாங்க. போன தடவை கூட வந்து குரூப் 1 பார்த்தீங்க அப்படின்னா அந்த லுக் ஈஸ்ட் பாலிசி, ஸோ அதோட மோட்டிவ் என்ன அப்படிங்கிறது கேட்டிருந்தாங்க. அதனால் இதை நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ சார்க் நாடுகளுக்கு வந்து எப்படி ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா MBBS பெயின் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா? MBBS படித்தோம், பெயின் வந்து சரி பண்ணலாம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து என்னென்ன கண்ட்ரீஸ் அப்படின்னா M ஃபார் மால்டீவ்ஸ், ஓகே. அடுத்தது பூட்டான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, P ஃபார் பாகிஸ்தான், A ஃபார் ஆப்கானிஸ்தான், இந்தியா அண்ட் நேபாள், ஓகேவா? MBBS பெயின் அதுதான் சார்க்கு. ஸோ இது வந்து மாநாடு அப்படிங்கிறது 2 years ஒன்ஸ் வந்து நடக்கும், சார்க் மாநாடு, ஓகேவா? இப்போ சார்க்குனா நமக்கு கரண்ட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. நம்ம கரண்ட்டில் இருக்கிறத விட அது ரிலேட்டடான நியூஸ் தான் வந்து நமக்கு கரண்ட் அஃபேர்ஸில் கேட்பாங்க. அதுதான் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் அப்ரோச் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட் வே. நெக்ஸ்ட்டு போபால் விஷவாயு கசிவு. ஸோ 1984 டிசம்பர் 2, 3 தேதிகளில் நடந்திருக்கும். மெத்தில் ஐசோசைனைடு அப்படிங்கிறது தான் வந்து இதில் வந்து அந்த வாயு கசிஞ்சனால தான் பெரு விபத்து அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும். ஸோ இந்த போபால் விஷவாயு கசிவு வந்து இப்போ கம்ப்ளீட்டாக அதை இதெல்லாம் எடுத்து எரிச்சிட்டாங்க அப்படிங்கிறது ரீசண்டான நியூஸ். ஸோ அது ரிலேட்டடாக பார்த்தோன்னா இதுதான். அடுத்தது வாட்டர் பில் திட்டம். ஸோ இது வந்து ஜூன் 30, 2025 எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. எதுக்காக அப்படின்னா நீர்ச்சத்து குறைபாட்டை போக்குவதற்காக தான் இந்த வாட்டர் பில் திட்டம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 3 முறை நீர் அருந்தணும் ஒரு நாளைக்கு. பெல் அடிப்பாங்க, அந்த டைமில் தண்ணி குடிக்கணும் குழந்தைங்க. ஸோ 11 மணிக்கு ஒருக்கா, 1 மணிக்கு ஒருக்கா, 3 மணிக்கு ஒருக்கா, ஓகேவா? ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம், குழம்பிக்கக்கூடாது. 11, 1, 3. ஸோ 5 மினிட்ஸ் வந்து இந்த பிரேக் அப்படிங்கிறது இருக்கும். அடுத்தது டிஜிட்டல் இந்தியா ஸ்கீம். ஸோ இது எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா ஜூலை 1, 2015. ஸோ இந்த வருஷம் ஜூலை 1 ஒரு 10 years அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆகுது. அதனால் கண்டிப்பாக இதை பற்றி கேட்கலாம். ஸோ டிஜிட்டல் இந்தியா அப்படிங்கிறது எதுக்காக கொண்டு வரப்பட்டுச்சுன்னா மின்னணு முறையில் எல்லா சேவைகளையும் அளிக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த டிஜிட்டல் இந்தியா அப்படிங்கிற ஸ்கீம். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. அடுத்தது புதிய குற்றவியல் சட்டம். ஸோ இதுவும் வந்து ஜூலை 1, 2024 தான் வந்து ஃபஸ்ட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ண யூனியன் டெரிட்டரி எது அப்படின்னு பார்த்தோன்னா சண்டிகர். ஸோ இவங்க தான் ஃபஸ்ட்டாக எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த புதிய குற்றவியல் சட்டம் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா 3 சட்டங்களுக்கு மாற்றாக வந்திருக்கும். ஸோ நம்ம நிறைய டைம் பார்த்துருப்போம் இதை. என்னெல்லாம் அப்படின்னா IPC செக்ஷனுக்கு பதிலாக BNS அப்படிங்கிறது பாரதிய நியாய சங்கீதா, ஓகேவா? அடுத்தது BNSS அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா CRPC 1898க்கு பதிலாக வந்திருக்கும். ஸோ பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா அப்படிங்கிறது. அடுத்தது எவிடன்ஸ் ஆக்ட், அதுக்கு பதிலாக வந்தது தான் பாரதிய சாட்சி அதிநியம் அப்படிங்கிறது. ஸோ 3மே ரொம்ப முக்கியம். எங்கே கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது முக்கியம். ஸோ தமிழ்நாட்டில் இந்த புதிய குற்றவியல் சட்டங்களை நடைமுறைப்படுத்துறது ரிலேட்டடாக ஆராயணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு குழு வந்து அமைச்சிருக்காங்க. அந்த குழுவோட ஹெட் யார் அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள், ஓகேவா? தெரியலன்னா சொல்லுங்கள், நான் ஆன்சர் சொல்கிறேன். அடுத்தது பேக்லெஸ் டீ டிப். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா
அசாம் தான் வந்து இந்த பேக்லெஸ் டீ டிப்பு, அதாவது யூஸ்வலாக வந்து நம்ம இந்த க்ரீன் டீ எல்லாம் இருக்கும் பார்த்துருப்பீங்க, ஒரு குட்டி பவுச் மாதிரி அதுக்குள்ளே போட்டு அதை நம்ம ஹாட் வாட்டரில் டிப் பண்ணி அந்த சாறு இறங்கி குடிப்போம். பட் இப்போ வந்து என்ன அப்படின்னா அந்த டீயவே வந்து ஒரு மூட்டை மாதிரி கட்டி, அந்த டீ எல்லாம் இருக்குல்ல அதே மூட்டை மாதிரி கட்டி டிப் பண்ணி அப்போ அந்த சாறு உள்ளே இறங்கும்போது அப்படியே குடிக்கிற மாதிரியான ஒரு அதான் வந்து பேக்லெஸ் டீ டிப் அப்படிங்கிறது. ஸோ இதுக்கு காப்புரிமை அசாமுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ காப்புரிமை அப்படிங்கிறது எத்தனை வருஷத்துக்கு கொடுப்பாங்க அப்படின்னா 20 இயர்ஸ்க்கு கொடுப்பாங்க. இதே ஜிஐ டேக் எடுத்துட்டோம் அப்படின்னா 10 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து அதை வந்து புதுப்பிக்கணும். ஓகேவா? இப்போது வந்து நமக்கு இந்த கொடுக்குறாங்க இல்லையா, ஸோ காஞ்சிபுரம் பட்டு, தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை, ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 10 இயர்ஸ் ஃபஸ்ட் கொடுத்ததுலேருந்து ஒரு 10 இயர்ஸ்க்கு வந்து இருக்கும். அந்த 10 இயர்ஸ்க்கு அப்புறம் அகெயின் ரினியூவல் பண்ணிக்கணும். ஓகேவா? இல்லை ஜஸ்ட் லைக் லைசன்ஸ் ரெனியூவல் பண்ணுற மாதிரி. அடுத்தது கட்டாய இராணுவ சேவையில் பெண்கள். ஸோ எங்கே கொண்டு வந்திருக்காங்கன்னா டென்மார்க்கில். யூஸ்வலாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸ்லலாம் ஆண்கள் வந்து கட்டாயமாக 2 இயர்ஸ் வந்து மிலிட்ரியில் பணியாற்றணும் அப்படிங்கிறது அவங்க நாட்டோட ரூலாக வச்சுருக்காங்க. ஸோ நம்ம பேர் கிரில்ஸ் எல்லாம் இருப்பார் இல்லையா, ஸோ டிஸ்கவரியில் பார்த்துருப்பீங்க. ஸோ அவரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 2 இயர்ஸ் அங்கே மிலிட்ரியில் ஒர்க் பண்ணிவிட்டு வந்தவங்க தான். ஸோ எல்லாருமே ஒரு எந்த ஒரு பையனாக இருந்தால் கண்டிப்பாக 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது அந்த ரூலு. ஸோ இப்போ பெண்களும் அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு கொண்டு வந்திருக்க நாடு எதுனா டென்மார்க்கு. அடுத்தது ரெயில் ஒன் ஆப். ஸோ இந்த ரெயில் ஒன் ஆப் அப்படிங்கிறது எதுக்கானதுன்னா ரயில்வேயோட அனைத்து சேவைகளுக்குமானது தான் இந்த ரெயில் ஒன் அப்படிங்கிற ஆப்பு. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அண்ட் நம்ம இந்தியாவில் ஃபஸ்ட்டாக ரயில்வே அப்படிங்கிறது ஒரு இருப்பு பாதை அமைப்பு 1853 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? யாரோட பீரியட் அப்படின்னு பார்த்தோன்னா டல்ஹவுசி. ஸோ அவர் தான் இந்திய இருப்பு பாதைகளின் தந்தை அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஃபஸ்ட்டு வந்து மும்பை டு தானே April 16 கொண்டு வந்திருப்பார். 1853 34 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்க்கு கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் 1854 வந்து ஐ திங்க் அந்த ராணிகஞ்ச் அந்த ஏரியாவில் கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம இங்கே அரக்கோணம் டு சென்னை வந்து எந்த இயர் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா? ஃபைன். அடுத்தது இந்தியாவின் முதல் பசுமை தரவு மையம் எங்கே நிறுவப்பட்டிருக்குன்னா உத்தரப்பிரதேஷில் இருக்க காசியாபாத்தில் தான் நிறுவப்பட்டிருக்கு. அடுத்தது குளோபல் பீஸ் இண்டெக்ஸ் 2025. ஸோ இந்தியா வந்து உலக அமைதி பட்டியல் தரவரிசை பட்டியலில் 115வது இடம் பிடிச்சிருக்கோம். போன வருஷம் 116 2024. இப்போ ஒரு இடம் வந்து முன்னேறி இருக்கும். ஸோ ஃபஸ்ட் பிளேஸில் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்லாந்து. ஓகேவா? ஸோ இது ரொம்ப முக்கியமானது. அடுத்தது உலகளாவிய செயற்கைக்கோள் பயன்பாடு 2025க்கான ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கு. இதில் ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்து அமெரிக்கா அண்ட் இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா 7th பிளேஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 2ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ஜிஎஸ்டி டே. ஸோ ஜிஎஸ்டி டே அப்படின்னு பார்த்துட்டோன்னா ஜூலை 1 2017 நமக்கு தெரியும் இல்லையா, அதில் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் அப்படிங்கிறது. ஒரு நாடு ஒரு வரி திட்டம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மறைமுக வரி, அது மட்டும் இல்லாமல் ஒரு முனை வரி தான். ஸோ பல படிகளில் இது வந்து இருக்கும். அதே மாதிரி ஒரு இடமதிப்பு பொறுத்தது அப்படிங்கிறது இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ரிலேட்டடானது ஜிஎஸ்டி. ஸோ ஜிஎஸ்டியோட ஹெட்டாக யார் இருப்பாங்கன்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருப்பாங்க. அண்ட் இதை பார்லிமெண்ட்டில் எப்போ வந்து மசோதா பாஸ் பண்ணியிருப்பாங்கன்னா March 29, 2017. ஸோ இதுவும் ரொம்ப முக்கியம். இது ரிலேட்டடான 2 ஆர்டிக்கல் பார்த்தோன்னா ஆர்டிக்கல் 269 சப்கிளாஸ் ஏவும் 279 சப்கிளாஸ் ஏவும். ஸோ ஒரு ஜிஎஸ்டி கவுன்சில் அப்படிங்கிறத நிறுவனம் அப்படிங்கிறது இந்த 279A. ஓகே. ஸோ ஜிஎஸ்டி அப்படின்னு பார்த்துட்டோன்னா இதில் வேறு என்ன டேட்டானா இது வந்து கலேல்கர் கமிட்டி. ஓகேவா? கேல்கர் கமிட்டி. கேல்கர் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் படி தான் ஜிஎஸ்டி அப்படிங்கிறது அவரோட பரிந்துரையின்படி கொண்டு வரப்பட்டிருக்கும். அண்டு வேறு என்ன டேட்டா அப்படின்னு பார்த்தோன்னா ஜிஎஸ்டி. ஸோ இது 4 நிலையில் வசூலிக்கப்படும்ல, அது நமக்கு தெரியும். 5%, 12%, 18% அண்ட் 28%. அதுக்கப்புறம் ஜிஎஸ்டிலேருந்து விலக்கு அளிக்கப்பட்ட பொருட்கள் எதெல்லாம் பார்த்தோன்னா பெட்ரோல், அதுக்கப்புறம் இந்த புகையிலை. ஓகேவா? ஸோ புகையிலை சொல்லலாம், அதுக்கப்புறம் ஆல்கஹால் சொல்லலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டிலேருந்து விலக்கு அளிக்கப்பட்ட பொருட்கள். ஸோ ஜிஎஸ்டி ரிலேட்டடான அமெண்ட்மெண்ட் எந்த அமெண்ட்மெண்ட் படி கொண்டு வந்திருப்பாங்கன்னா 101வது சட்ட திருத்தம் 2017. ஸோ அதன்படி தான் கொண்டு வரப்பட்டிருக்கும். ஓகே. நெக்ஸ்ட்டு சூரிய கூரை திட்டம்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து சூரிய கூரை திட்டம். ஸோ இதுதான் வந்து இது வந்து எஸ்பிஐ ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற ஒரு ஸ்கீம். ஓகேவா? ஸோ இதில் வந்து 4 மில்லியன் ஹோம்ஸ்க்கு வந்து ஒரு இந்த ஃபினான்ஷியல் இயரில் கொடுக்க போகிறாங்க. ஓகே, 2025-26 ஃபினான்ஷியல் இயரில் இந்த சூரிய கூரை திட்டம் அப்படிங்கிறத கொண்டு வர போகிறாங்க. இதோட நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2070க்குள்ளே பூஜ்ஜிய உமிழ்வை அடைதல் அப்படிங்கிறது, அந்த கரியமில வாயு வெளியேற்றத்தை பூஜ்ஜிய லெவலுக்கு கொண்டு வர்றது தான் இதோட முக்கியமான நோக்கம். ஸோ இது கூட இந்த ப்ரீவியஸ் குரூப் 1 எக்ஸாமில் கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ சூரிய கூரை திட்டத்தோட தொடர்புடைய வேறு திட்டம்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த முஃப்த் கர் பிஜிலி யோஜனா, சூர்யா முஃப்த் கர் பிஜிலி யோஜனா. ஸோ February 2024 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதுவுமே ரிப்பீட்டாக கொஞ்சம் கேட்டுட்ருக்காங்க. அது வந்து நம்ம கூரை அதாவது வீட்டோட கூரையில் டாப்பில் வந்து இந்த சோலார் பேனல் வச்சு நம்ம மின்சாரம் தயாரிக்கிறது 300 யூனிட் அப்படிங்கிறது. ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது மனநல விருது 2025 ஸோ தாய்லாந்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? தாய்லாந்து கொடுக்குற ஒரு விருது. ஸோ சைமா வாசெட் அப்படிங்கிறவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து WHO ரீஜனல் டைரக்டராக இருக்காங்க. அடுத்தது இந்திய கடற்படை. ஸோ இந்திய கடற்படையோட ஒரு ப்ராஜெக்ட் தான் பார்த்தீங்கன்னா P-17A அப்படிங்கிறது. இதுலேருந்து வந்து இந்த ஸ்டெல்த் ரக போர்க்கப்பல்களெல்லாம் வந்து மேக் பண்ணி லான்ச் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து உதயகிரி அப்படிங்கிற ஒரு உள்நாட்டு ஸ்டெல்த் போர்க்கப்பல் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து நீலகிரி அப்படிங்கிறது கொண்டு வந்திருந்தாங்க. அடுத்தது டிஜி லக்ஷ்மி திட்டம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஆந்திராவில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற ஒரு திட்டம் தான். இது நகர்ப்புற பெண்களுக்கு அதிகாரம் அளித்தலுக்கான ஒரு திட்டம். ஓகே, ஸோ இந்த இப்போ எக்ஸாம்ஸில் வந்து அதர் ஸ்டேட்டில் இருக்கிற ஸ்கீம்ஸும், அதாவது இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து 1000 rupees கொடுக்குற ஸ்கீம் இருக்குன்னா அது மற்ற ஸ்டேட்லையும் இருந்துச்சுன்னா அந்த நேமை கொடுத்து கேட்குறாங்க. ஸோ இதை ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுருக்கோங்க. உமன் எம்பவர்மெண்ட்டுக்கானது டிஜி லக்ஷ்மி திட்டம் அப்படிங்கிறது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 4ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ நீர்நிலைகளின் நிலவரம் அறிய பிரத்யேக இணையதளம். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளவு நீர்நிலைகள் இருக்குது அப்படிங்கிற நிலவரத்தை அறிகிறதுக்கு தான் tnswipe.tamilnadu.government.in அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க இந்த இணையதளம். ஸோ இதன் மூலமாக நம்ம இதை ஆக்சஸ் பண்ணி தமிழ்நாட்டில் எவ்வளோ நீர்நிலைகள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். அடுத்தது பிரதமர் மோடிக்கு கானா நாட்டின் உயரிய விருது. ஸோ நம்ம மோடிஜிக்கு வந்து வரிசையாக விருதுகள் அப்படிங்கிறது அதர் கண்ட்ரிஸோடு கொடுத்துட்ருக்காங்க. இது வந்து 25வது ஒரு கண்ட்ரியோட ஒரு உயரிய விருது. ஸோ இது வந்து ஆஃபீஸர் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் த ஸ்டார் ஆஃப் கானா அப்படிங்கிற ஒரு விருது தான். ஸோ இதில் வந்து தலை சிறந்த பொது நிர்வாகத்திறன் மற்றும் செல்வாக்கு மிக்க உலகளாவிய தலைமைத்துவத்தை கௌரவிக்கிறதுக்காக தான் நம்ம மோடிக்கு இந்த விருது வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது கேரா. ஸோ கேரா அப்படிங்கிறது சென்ட்ரல் அடாப்ஷன் ரிசோர்ஸ் அத்தாரிட்டி. ஓகேவா? ஸோ இந்த குழந்தைகள் தத்தெடுக்கிறாங்கல்ல, ஸோ அதுக்கான ஒரு அமைப்பு தான். ஸோ இதை வந்து எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே இயங்கிட்டு இருக்குன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் விமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட்டுக்கு கீழே தான் இயங்குது. ஸோ இது எந்த வருஷம் கொண்டு வந்திருப்பாங்கன்னா 1990. ஸோ கேரா பற்றின கொஷின்ஸ் ப்ரீவியஸ் இயர்ஸில் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடி தான். ஆக்சுவலாக ஸ்டார்டிங்கில் வந்து ஸ்டாச்சுட்டரி பாடியாக இல்லை, அதாவது ஒரு சட்டப்பூர்வமான அமைப்பாக கிடையாது. பட் 2015 இந்த ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் அப்படிங்கிறது, சிறார் நீதி சட்டம் அப்படிங்கிறது கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா, அந்த சட்டத்துக்கு கீழே இதை ஆட் பண்ணி இது வந்து ஒரு சட்டப்பூர்வ அமைப்பாக மாற்றிட்டாங்க. ஓகே, அடுத்தது இன்டர்நேஷ்னல் பிளாஸ்டிக் பேக் ஃப்ரீ டே எப்போனா ஜூலை 3ஆம் தேதி. ஓகேவா? ஸோ பிளாஸ்டிக் அந்த பைகளை வந்து தமிழ்நாட்டில் எப்போ பேன் பண்ணியிருப்பாங்கன்னா ஜூலை 1, 2019 பேன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம வந்து மீண்டும் மஞ்சப்பை அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 23, 2021 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த மஞ்சப்பை அப்படிங்கிற ஒரு ஆப் வந்து 2023 கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? திட்டம் வந்து டிசம்பர் 23, 2021, ஆப் வந்து 2023. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது 5-6ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஊட்டச்சத்து வேளாண்மை இயக்க திட்டம். ஸோ இந்த திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா விவசாயிகளோட வருமானத்தை உயர்த்துற வகையில் உருவாக்கப்பட்ட திட்டம் தான் இது. மக்களோட அன்றாட காய்கறி தேவைகளை நிறைவு செய்யவும் வீட்டு தோட்டங்களில் காய்கறிகள் வளர்ப்பதை ஊக்குவிப்பதற்காக தான் இந்த ஊட்டச்சத்து வேளாண்மை இயக்க திட்டம் அப்படிங்கிறது தொடங்கப்பட்டிருக்குது. நெக்ஸ்ட் வந்து தகைசால் தமிழர் விருது. ஸோ 2025க்கான விருது வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. யாருக்குன்னா KM காதர் மொஹிதீன் அப்படிங்கிறவருக்கு. யார்? காதர் மொஹிதீன். ஸோ 2021 தான் இந்த தகைசால் தமிழர் விருது அப்படிங்கிறது கொடுத்துட்ருக்காங்க. ஸோ தமிழுக்கு வந்து சிறந்த தொண்டாற்றியவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடியதான். ஒரு சிறந்த தலைவர்கள் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ 2021 சங்கரையா அவர்களுக்கும், 2022 நல்லக்கண்ணு அவர்களுக்கும்,
2023 கி வீரமணி அவர்களுக்கும் 2024 வந்து குமரி ஆனந்தன் அவர்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து மாற்றி எழுதிக்கோங்க, குமரி ஆனந்தன். ஓகேவா? 2024 குமரி ஆனந்தன் அவர்களுக்கு கொடுத்துருப்பாங்க. 2025 காதர் முகுதீன். ஓகே, நெக்ஸ்ட்டு கடற்படை போர் விமானத்தோட முதல் பெண் விமானி யாருன்னு பார்த்தீங்கன்னா லெப்டினன்ட் புனியா. ஓகேவா? ஸோ இவங்களோட ஃபுல் நேம் வந்து ஆஸ்தா புனியா அப்படிங்கிறது. ஸோ இவங்களுக்கு தான் வந்து இந்த கடற்படை போர் விமானத்தோட முதல் பெண் விமானியாக நியமிக்கப்பட்டிருக்காங்க. அடுத்தது ட்ரினிடாட் டொபேகோவின் உயரிய விருது. ஸோ யாருக்கு? மோடி அவர்களுக்கு. ஸோ இப்போ தான் பார்த்தோம் கானா நாட்டோட உயரிய விருது. இது வந்து ட்ரினிடாட் டொபேகோ அப்படிங்கிற கண்ட்ரியோட உயரிய விருது. ஸோ இதோட பேர் பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் த ரிப்பப்ளிக் ஆஃப் ட்ரினிடாட் டொபாக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட், நாட்டின் முதல் தேசிய கூட்டுறவு பல்கலைக்கழகம் எங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க? குஜராத்தோட ஆனந்த் நகரில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து திரிபுவன் கூட்டுறவு பல்கலைக்கழகம். ஓகே, ஸோ நாட்டின் கூட்டுறவுத்துறை முன்னோடிகளில் ஒருவர் மற்றும் அமுல் நிறுவனம் இருக்குல்ல, அதன் நிறுவனரில் ஒருத்தர் திரிபுவன் தாஸ் கேஷுபாய் பட்டேல் அப்படிங்கிறவர். ஸோ அவரோட நினைவாக தான் இந்த திரிபுவன் கூட்டுறவு பல்கலைன்னு இதுக்கு பெயர் வச்சுருக்காங்க. அடுத்தது உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் ஜூலை 15, 2025, அதாவது நாளைக்கு வந்து தொடங்க போகிறாங்க. எங்கன்னா கடலூர் சிதம்பரத்தில் தொடங்கி வைக்க போகிறாங்க. ஸோ ஜூலையிலிருந்து நவம்பர் வரைக்கும் இந்த கூடுகை நடக்க இருக்குது. இது எதுக்காக அப்படின்னா பொதுமக்களோட குறைகளை கேட்டறிகிறதுக்காக ஒரு 10,000 சிறப்பு முகாம்கள் இதுக்கு கீழே நடத்தப்பட இருக்குது. இந்த விண்ணப்பங்கள் நம்ம கொடுப்போம் இல்லையா, ஸோ அதன் மீது 45 நாளில் நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த திட்டம். அடுத்தது கார்சினி யாகுசுமே. ஸோ இந்த கார்சினி யாகுசுமே அப்படிங்கிறது என்னென்னா அசாமில் ஒரு புதிய பழமரம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதோட பேர் தான் இந்த கார்சினி யாகுசுமே அப்படிங்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஜூலை 8 பிரிக்ஸ் 17வது உச்சி மாநாடு. ஸோ ரியோ டி ஜெனிரோவில் நடந்துச்சு. அண்டு பிரிக்ஸில் நமக்கு தெரியும் பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா 5 கண்ட்ரிஸ் இருக்குது. அண்டு இதில் வந்து புதுசாக என்னென்ன கண்ட்ரிஸ் ஆட் ஆகிருக்குன்னா எகிப்த், எத்தியோப்பியா, ஈரான், UAE, சவுதி அரேபியா, இந்தோனேஷியா, இந்த கண்ட்ரிஸ் எல்லாம் புதுசாக ஆட் ஆகிருக்கும். ஸோ இப்போ வந்து 17வது உச்சி மாநாடுன்னு பார்த்தோம். 16வது உச்சி மாநாடு எங்கே நடந்துச்சுன்னா ரஷ்யாவில் இருக்க கசானில் நடந்துச்சு. ஸோ 2026 இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்புக்கு யார் தலைமை தாங்க இருக்கான்னா நம்ம இந்தியா தான். ஸோ பிரிக்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோன்னா உலக மக்கள் தொகையில் 49.5% இந்த பிரிக்ஸ் தான் இருக்காங்க. ஜிடிபியில் வேர்ல்டில் 40% வந்து பிரிக்ஸில் இருக்கிற கண்ட்ரீஸோட கான்ட்ரிபியூஷன் தான் இருக்குது. உலகளாவிய வர்த்தகத்தில் 26% அப்படிங்கிறது இந்த பிரிக்ஸில் இருக்க கண்ட்ரீஸோட பங்களிப்பு இருக்குது. அடுத்தது உலக கைம்பெண் நாள். ஸோ எப்போன்னா ஜூன் 23வது நாள். ஓகேவா? அடுத்தது வாழ்ந்து காட்டுவோம் திட்டம். ஸோ இது வந்து உலக வங்கியோட நிதியுதவியோட தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் தான் இது. ஸோ ஊரக பகுதியில் வறுமையை ஒழிக்கணும், ஊரக தொழில்களை ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வாழ்ந்து காட்டுவோம் திட்டத்தோட ஒரு முக்கிய நோக்கம். VKP அப்படின்னு சொல்லுவாங்க இந்த திட்டத்தை. அண்ட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2005-6 இந்த இயர்ஸில் புதுவாழ்வு திட்டம் அப்படிங்கிறது சேம் உலக வங்கியோட நிதியுதவியோட தொடங்கப்பட்டிருக்கும். ஸோ இந்த புதுவாழ்வு திட்டத்தோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ்க்கு உதவணும், ஊரக பகுதிகளில் தொழில் ஆலோசனைகளை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக புதுவாழ்வு திட்டத்தை 2005-6 வருஷங்களில் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ மெயினாக வந்து ஊரக பொருளாதாரம் அப்படிங்கிறது தான் இதோட முக்கியமான நோக்கமாக இருந்திருக்கும். ஸோ 2016 இது நிறைவடைஞ்சிருச்சு. 2026 வரைக்கும் நீட்டிக்கப்பட்டிருக்குது. ஓகே, ஸோ வாழ்ந்து காட்டுவோம் திட்டத்தில் இந்த உலக வங்கியோட பங்களிப்பு இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அப்போ இந்தியாவோட ஷேரிங் அண்ட் உலக வங்கியோட ஷேரிங் வேர்ல்டு பேங்க் 70%, இந்தியாவில் நம்ம தமிழ்நாடோட ஷேரிங் பார்த்திங்கன்னா 30 அந்த பார்ட் அப்படிங்கிறது. ஓகேவா? அதை ஷேர் பண்ணிப்பாங்க. அடுத்தது இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 திட்டம். இது தெரியும், டிசம்பர் 18, 2021 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து 1 lakh rupees அப்படிங்கிறது ட்ரீட்மெண்ட்டுக்கு கொடுத்துட்ருந்தாங்க. இப்போ வந்து 2 lakhs அதை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து இப்போ 4 லட்சம் பேர் பயனடைஞ்சிட்டாங்க. ஸோ அதுதான் மெயின் விஷயம், 4 லட்சம் பேர் பயனடைஞ்சிருக்காங்க. ஸோ இந்த இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 திட்டம் மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. என்னென்னா கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட் ஸ்கீம் அப்படிங்கிறது. ஸோ அந்த ஸ்கீம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 1.5 லட்சம் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. ஸோ ஆக்சிடெண்ட் ஆகி ஃபஸ்ட்டு 7 days வந்து அவங்க வந்து எந்த ஹாஸ்பிட்டலில் வேணால் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் அந்த திட்டத்தோட ஒரு நோக்கம்.
அடுத்தது பாரத் இனிஷியேட்டிவ். ஸோ பாரத் இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறது பயோமார்க்ஸ் ஆஃப் ஹெல்த்தி ஏஜிங் ரிசைலன்ஸ் அட்வர்சிட்டி அண்ட் டிரான்சிஷன்ஸ். ஓகேவா? ஸோ இது வந்து ஐஏஇசி பெங்களூரோட ஒரு இனிஷியேட்டிவ் தான் இந்த பாரத் அப்படிங்கிறது. அடுத்தது ஏர் லோரா வான்வெளி ஏவுகணை. ஸோ யாரோடது? இஸ்ரேலோடது. நெக்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் கோஆப்ரேட்டிவ்ஸ் July 5. ஸோ அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ்ஸ் 2025. கோஆப்ரேட்டிவ்ஸ் பற்றி பேசுகிற ஆர்டிக்கல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 43B. ஓகேவா? ஸோ இது பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் 97th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2011 படி இதை வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது ரிலேட்டடான ஆர்டிக்கல்னு பார்த்தோன்னா ZHலேருந்து ZT வரைக்கும் இருக்கும். ஓகே, ZHலேருந்து ZT வரைக்கும் இருக்கக்கூடியதான் இந்த கூட்டுறவு தொடர்பான ஆர்டிக்கல். அடுத்தது தேசிய உயிரி வங்கி. ஸோ நியூ டெல்லியில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. CSIRோட IGBI அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. ஓகேவா? ஒரு டிபார்ட்மெண்ட் மாதிரி. ஸோ அங்கே தான் வந்து இதை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. காசநோய் நோயாளிகளுக்கு முன்னறிவிப்பு இறப்பு மாதிரியை செயல்படுத்திய இந்தியாவோட முதல் மாநிலம் எதுனா தமிழ்நாடு தான். ஸோ காசநோய் டிபி எலிமினேஷன் அப்படிங்கிறது 2025 நம்ம இந்தியாவும் சரி தமிழ்நாடும் சரி டார்கெட் வச்சுருக்கோம். பட் WHO டார்கெட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2030. ஓகேவா? ஸோ இந்த காசநோய் பேஷண்ட்ஸ்க்கு வந்து அந்த டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் அமௌண்ட்டு கொடுக்குறது பார்த்தீங்க அப்படின்னா 1000 rupees. ஃபஸ்ட்டு 500 கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்போ 1000 rupees அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து இந்த நிக்ஷய் மித்ரா அப்படிங்கிற ஒரு ஸ்கீமுக்கு கீழே. அடுத்தது ஆசியாவின் மிகப்பெரிய ஜங்கிள் சஃபாரியை உருவாக்க உள்ள மாநிலம் எதுனா ஹரியானா. ஆரவல்லி மலைகளில் உருவாக்க இருக்காங்க. அடுத்தது ஏழை மாணவர் விடுதிகள். ஸோ அதோட பெயர் மாற்றம் பண்ணியிருக்காங்க. என்னென்னா சமூக நீதி விடுதி. ஓகே, இது ரொம்ப முக்கியம். சமூக நீதி விடுதி. அடுத்தது July 9 தமிழ்நாடு அரசின் கணக்கு தணிக்கை அறிக்கையை ஆளுநருக்கு அளிக்க வகை செய்வது. எந்த ஆர்டிக்கல்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 151 சப்கிளாஸ் 2. ஸோ இந்த ஆர்டிக்கல் தான் வந்து நம்ம கணக்கு தணிக்கை அறிக்கையை வந்து ஆளுநருக்கு கொடுக்கறது. ஓகேவா? ஸோ ஸ்டேட்டுக்கும் சென்ட்ரல்லையும் கொடுப்பாங்க, ஸ்டேட்லேயும் கொடுப்பாங்க. ஸோ ஸ்டேட்டுக்கு வந்து 151 சப்கிளாஸ் 2 நமக்கு தெரியும். கம்ப்ட்ரோலர் ஆடிட்டர் ஜென்ரலோட ஒர்க் அது. ஸோ அவரை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் வந்து 148லேருந்து 151 வரைக்கும். ஸோ அது எந்த பார்ட்டுக்கு கீழே, எந்த பகுதிக்கு கீழே வருது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்தது நார்த் ஈஸ்டர்ன் ரீஜியன் டிஸ்ட்ரிக்ட் SDG இண்டெக்ஸ் 2023-24. ஸோ இந்த சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் கோல் இண்டெக்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா ரீசெண்டாக இந்தியாவோட பிளேஸ் பார்த்தீங்க அப்படின்னா 99 அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அதுவே நம்ம இந்தியாவுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பிளேஸில் கேரளா, ஃபஸ்ட் பிளேஸில் கேரளாவும் உத்தரகாண்டும் இருக்கும். ஓகேவா? செகண்ட் பிளேஸில் வந்து தமிழ்நாடு. ஓகே, ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்க்கானது. ஸோ இதை யார் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா நித்தி ஆயோக். இது இவங்களோட செகண்ட் எடிஷன். ஸோ சிறந்த செயல்திறன் கொண்ட மாவட்டமாக ஹனாதியர். ஓகேவா? எங்கே இருக்குன்னா மிசோரமில் இருக்குது. அதுதான் சிறந்த செயல்திறன் கொண்ட மாவட்டம். செகண்ட் வந்து சம்பாய் மிசோரமில் இருக்குது. தேர்டு கோமதி திரிபுராவில் இருக்குது. ஸோ லாஸ்ட் பிளேஸ் எதுனா லாங்டிங். ஸோ லாங்டிங் அப்படிங்கிறது அருணாச்சலில். எல்லாமே வந்து நார்த் ஈஸ்டர்ன் ரீஜியனில் இருக்கக்கூடியது தான். அடுத்தது 100 தேசி டீப் டெக்ஸ் திட்டம். ஸோ இது வந்து ஸ்டார்ட் அப் பாலிசி ஃபோரமோடது. ஓகேவா? அவங்க தான் தொடங்கியிருக்காங்க. இது எதற்கானது அப்படின்னு பார்த்தோன்னா சிறந்த 100 ஆழமான தொழில்நுட்ப ஸ்டார்ட் அப்ஸ் அடையாளம் கண்டு அதிகாரம் அளிக்கிறது தான் இவங்களோட வேலை. ஸோ தமிழ்நாட்டோட ஸ்டார்ட் அப் பாலிசி எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா 2018. இது கொண்டு வந்து இதோட டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா 2023 வரைக்கும் இருந்திருக்கும். அடுத்தது 10.2 வினாடிகளுக்குள் 100 மீட்டர் ஓட்டம் ஓடிய முதல் இந்தியர் யாருன்னா அனிமேஷ் குஜீர். ஓகே, வேர்ல்டு பயோ ப்ராடக்ட் டே போனால் July 7, 2021 செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். குவாண்டம் வேலி பிளான் அப்படிங்கிறது ஆந்திர பிரதேஷ் கொண்டு வந்திருக்காங்க. இதுக்காக 2029 $1 பில்லியன் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அவங்க இருக்காங்க. அப்போ குவாண்டம் வேலி பிளான் எங்கன்னா ஆந்திர பிரதேஷ் மறக்கக்கூடாது. இந்த குவாண்டம் எல்லாம் ரொம்ப முக்கியம். ஓகேவா? இன்டர்நேஷ்னல் குவாண்டம் இயரும் பார்த்தீங்க அப்படின்னா 2025 தான். அடுத்தது இந்தியாவின் ரேஷன் விநியோகத்திற்காக ஆதார் அடிப்படையிலான முக அங்கீகாரத்தை அறிமுகப்படுத்திய முதல் மாநிலம் எதுனா ஹிமாச்சல் பிரதேஷ். ஸ்மார்ட் கொசு கண்காணிப்பு அமைப்பு. ஸோ இது வந்து ஏஐ யூஸ் பண்ணி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி கொசுவை மானிட்டர் பண்ணுறது. ஸோ இதை யார் கொண்டு வந்திருக்காங்கன்னா இதுவும் ஆந்திரா தான். ஸோ இப்போ தான் பார்த்தோம் ஆந்திராவில் தான் அந்த குவாண்டம் வேலி ப்ராஜெக்ட். ஸோ இங்கே தான் வந்து மஸ்கிட்டோவுக்கும் இது வந்து வச்சுருக்காங்க.
அடுத்தது வெற்றி நிச்சயம் திட்டம். ஸோ இது ரொம்ப முக்கியமானது. தமிழ்நாட்டில் தான் கொண்டு வரப்பட்டிருக்கு. ஜூலை 1 2025 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இது என்ன வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற திட்டம்னா, தமிழகத்தில் படித்தும் வேலை இல்லாமல் இருப்பாங்கள்ல அந்த இளைஞர்கள். ஸோ அவங்க வந்து அப்படி இருக்கிறவங்க, இல்லைனா படிப்பை பாதியிலே நிறுத்தினவங்க, இப்படி எல்லாருக்கும் வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கறது தான் இந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கம். ஸோ 75,000 இளைஞர்களுக்கு பயிற்சி கொடுத்து வேலை வாங்கி கொடுப்பாங்க. சர்வதேச பறவைகள் பாதுகாப்பு மையம் எங்கே இருக்குது அப்படின்னா மரக்காணத்தில் அமைக்க இருக்காங்க. ஓகேவா. அடுத்தது ஜூலை 10 உல்லாஸ். ஸோ நம்ம வந்து நிறைய பார்த்துருப்போம். நேஷ்னல் இனிஷியேட்டிவ் ஃபார் லிட்ரஸி ப்ரோக்ராம், NILP அப்படிங்கிற தேசிய எழுத்தறிவு திட்டம். ஸோ அந்த திட்டம் பார்த்திங்கன்னா 2022 to 2027 அதோட டைம் பீரியட் 5 இயர்ஸுக்கு. ஸோ 15 வயசுக்கு மேற்பட்டவங்களை வந்து அந்த 15+ இருப்பாங்கள்ல, ஸோ அவங்க படிக்க தெரியாதவங்க இருப்பாங்க, எல்லாருக்குமே வந்து படிக்க கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கம். அண்டு பார்த்திங்க அப்படின்னா அதை தான் வந்து உல்லாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உல்லாஸ் அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம் அண்டர்ஸ்டாண்டிங் லைஃப் லாங் லேர்னிங் ஃபார் ஆல் இன் சொசைட்டி. ஓகே. ஸோ இந்த உல்லாஸ்க்கு கீழே ஃபஸ்ட்டாக அந்த 100% எழுத்தறிவு அப்படிங்கிறது வந்து கோவா, அதுக்கப்புறம் மிசோரமில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே. அடுத்தது கன்ஃபெஷன் ஆஃப் அ ஷேக்ஸ்பியர் அடிக்ட் அப்படிங்கிற புக்கு யார் எழுதியிருக்கானா VS ரவி அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. கன்ஃபெஷன் ஆஃப் அ ஷேக்ஸ்பியர் அடிக்ட். அடுத்தது குளோபல் எனர்ஜி இண்டிபெண்டன்ஸ் டே ஜூலை 10 நமீபியாவோட உயரிய விருது பிரதமர் மோடிக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ எதெல்லாம் பார்த்தோம், கானாவோடது பார்த்தோம், அதுக்கப்புறம் வந்து அந்த டொபாக்கோ அப்படிங்கிறது அந்த டோர்பாடோ சம்திங், ஓகே, அது பார்த்தோம். இப்போ வந்து நமீபியா. ஸோ இதோட பெயர் ஆர்டர் ஆஃப் தி மோஸ்ட் ஏன்ஷியன்ட் வெல்விட்சியா மிராவிலிஸ் அப்படிங்கிறது தான். உயர்தனி செம்மல் விருது ஸோ யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா விஸ்வநாதன். இவர் VIT இருக்கு இல்லையா, VIT யூனிவர்சிட்டி, ஸோ அதோட சேர்மன். அடுத்தது தேசிய பழங்குடியினர் ஆணையம், நேஷ்னல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல்ட் ட்ரைப்ஸ். ஸோ இது வந்து 89th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2003 படி கொண்டு வந்திருப்பாங்க. ஆக்சுவலாக அந்த 2003 என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நேஷ்னல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல் கேஸ்ட் அப்படிங்கிறது தான் இருந்திருக்கும். 1989 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா. ஸோ அதை வந்து பிரிப்பாங்க. ஷெட்யூல் கேஸ்ட்டுக்கு தனியாக, ஷெட்யூல் ட்ரைப்ஸுக்கு தனியாக பிரித்து 2003 ஆர்டிக்கல் 338A படி ஷெட்யூல் ட்ரைப்ஸுக்கான நேஷ்னல் கமிஷனை 2004 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரெண்டுமே பிரிஞ்சிருக்கும், ஷெட்யூல் கேஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ். ஸோ இதோட சேர்மன் மெம்பர்ஸ் எல்லாம் யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுறான்னா பிரசிடென்ட் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி அவங்களோட பதவி காலத்தை நிர்ணயிக்கிறதும் யாருன்னா பிரசிடென்ட் தான். ஓகேவா. ஸோ இதுக்கு கீழே தான் 338B அப்படிங்கிறது நேஷ்னல் கமிஷன் ஃபார் பேக்வேர்ட் கிளாஸ் அப்படிங்கிறது கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் கொடுக்கறது பேக்வேர்ட் கிளாஸுக்கு ஆர்டிக்கல் 102வது சட்ட திருத்தம் அது ஒன்று. அதுக்கப்புறம் பேக்வேர்ட் கிளாஸோட ரிலேட்டடான அமெண்ட்மெண்ட் இன்னொன்று என்ன பார்த்தீங்க அப்படின்னா 105வது சட்ட திருத்தம். ஓகே, அந்தந்த மாநிலங்களே அது வந்து என்ன கேட்டகரிக்கு கீழே கேஸ்ட் வருது அப்படிங்கிறத இது பிரிச்சுக்கலாம் அப்படிங்கிறது கொண்டு வந்த ஒரு சட்ட திருத்தம். அடுத்தது எராஸ்மஸ் ப்ளஸ் திட்டம். ஸோ இது வந்து யூரோப்பிய யூனியனில் கொண்டு வந்திருக்காங்க. எராசர் நீட்டிக்கப்பட்ட வரம்பு நீர்மூழ்கி எதிர்ப்பு ராக்கெட் அப்படிங்கிறது DRDO கொண்டு வந்தது. முக்கிய மந்திரி சேஹத் யோஜனா. ஸோ இது வந்து ஜூலை 2025 வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு. ஸோ இது எங்கே கொண்டு வந்திருக்காங்கன்னா பஞ்சாபில். ஸோ பெர் இயருக்கு 10 lakhs வர இலவச மற்றும் பணமில்லா சிகிச்சை கொடுக்கறது தான் இதோட முக்கியமான நோக்கம். ஸோ நம்ம இங்கே இருக்கு இல்லையா முதல்வர் காப்பீட்டு திட்டம், அந்த மாதிரியானப்பட்டது தான். மீன்வளத்துறை சிறப்பு விருது 2025 யாருக்கு கொடுத்துருக்காங்க? காசர்கோடு, கேரளாவில் இருக்கக்கூடியது. இது வந்து இம்பார்ட்டண்ட். அடுத்தது காலா சேத்து. ஸோ கலா சேத்து அப்படிங்கிறது சேலஞ்ச் ஃபார் AI ஸ்டார்ட்-அப்ஸ் இன் இந்தியன் லாங்குவேஜஸ். ஓகே, பாரதத்திற்கான நிகழ்நேர மொழி தொழில்நுட்பம், ஒரு லாங்குவேஜ் ரிலேட்டடான ஒரு AI தான் வந்து இந்த கலா சேத்து அப்படிங்கிறது. அடுத்தது கோட்டேஎம் பேபி அப்படிங்கிறது ஒரு புதிய மலேரியா மருந்து. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம், இந்த மாதிரி நேம்ஸ் எல்லாம். கோட்டேஎம் பேபி புதிய மலேரியா மருந்தோட பேர். அடுத்த 11/12 கரண்ட் அஃபேர்ஸ். உலக மக்கள் தொகை தினம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 11. 1987 உலக மக்கள் தொகை வந்து 500 கோடியை தாண்டின தினம் தான் இந்த ஜூலை 11. அந்த தினத்தை தான் உலக மக்கள் தொகை தினமாக செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ மக்கள் தொகை அப்படின்னு பார்த்துட்டோன்னா நம்ம எக்கனாமிக்ஸில் 1921, 51, 61, 2011 இந்த 4 வருஷமும் ரொம்ப முக்கியமானது. 1921 எடுத்துட்டிங்க அப்படின்னா பெரும் பிளவு ஆண்டு.
இயர் ஆஃப் கிரேட் டிவைட். ஸோ 1951 எடுத்துட்டிங்கன்னா இயர் ஆஃப் ஸ்மால் டிவைட், சிறுபிளவு ஆண்டு. 1961 எடுத்துட்டிங்க அப்படின்னா இயர் ஆஃப் எக்ஸ்ப்ளோஷன், பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன், மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு. 2011 வந்து ஒரு இளைஞர் மக்கள் தொகையிலெல்லாம் பெரிய மாறுதல் கொண்டு வந்திருக்கும், அதனால மக்கள் தொகை மாறுதல் ஆண்டு அப்படின்னு சொல்லி 2011 சொல்லுவாங்க. அடுத்தது ஆக்சியம் 4. ஸோ ஆக்சியம் 4 அப்படிங்கிறது நமக்கு தெரியும், விண்வெளியில் 100 லட்சம் கிலோமீட்டர் பயணித்த வீரர்கள். ஸோ 4 பேர் போயிருக்காங்க இல்லையா, அதில் நம்ம இந்தியன் ஒருத்தர் சுபான்ஷு சுக்லா. ஸோ இவருக்கு வந்து ரஷ்யாவில் வச்சு தான் ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க, அங்கேருந்து அனுப்பப்பட்டிருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டாக விண்வெளிக்கு போன ஒரு இந்தியர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ராகேஷ் சர்மா 1984 ஃபஸ்ட்டு டைம் போயிருப்பார் இந்த மாதிரி. அடுத்தது பண பரிமாற்றம் அப்படிங்கிறது யூபிஐ இருக்கு இல்லையா, இப்போ நம்ம எல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம். ஸோ இதெல்லாம் எப்போ கொண்டு வரப்பட்டுச்சு அப்படின்னா 2016 தான் கொண்டு வந்திருப்பாங்க. தமிழ் வளர்ச்சி கழகம் இது எப்போ ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சுன்னா 1946 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. யாரால் தொடங்கப்பட்டுச்சுன்னா அப்போதைய கல்வித்துறை அமைச்சராக இருந்த அவினாசி லிங்கம் செட்டியாரால் தொடங்கப்பட்டது தான் இந்த தமிழ் வளர்ச்சி கழகம். ஸோ இந்த கொஸ்டின் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அக்ரிகல்ச்சரல் மானிட்டரிங் அண்ட் ஈவென்ட் டிடெக்ஷன், ஏபிஐ ஃபார் இந்தியன் ஃபார்மர்ஸ். ஓகேவா, ஸோ இது வந்து யார் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா கூகுள். ஓகேவா, இது ஒன்றும் இல்லை, விவசாயிகளுக்கான ஒரு இப்போ நம்ம வந்து யூஸ்வலாக சாட் ஜிபிடிலலாம் நம்மளோட டவுட்ஸ் எல்லாம் கேட்டுக்கிறோம். ஸோ இப்போ கூட ரீல்ஸ் வந்து ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா சாட் ஜிபிடி தான் வந்து இப்போ வந்து இப்போ நம்ம பேசுகிறது யாரும் கேட்கலன்னா கூட சாட் ஜிபிடி எவ்வளோ நேரம் பேசினாலும் அது வந்து கேட்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி இந்தியன் ஃபார்மர்ஸுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் அவங்க வந்து இந்த ஏஐ மூலமாக அவங்க டவுட்ஸை வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேவா, மானிட்டர் பண்ணலாம் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான விஷயங்களை. ஸோ ஏதாவது டிஃபெக்ட் இல்லை ஏதாவது நடந்துச்சுன்னா அதை டிடெக்ட் பண்ணலாம். அந்த மாதிரியானது தான் கூகுள் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது கஜமித்ரா ஸ்கீம். ஸோ ரிடியூஸ் ஹியூமன் எலிஃபென்ட் கான்ஃப்ளிக்ட், மனிதனுக்கும் யானைக்கும் இடையேயான மோதலை தடுப்பதற்கான ஒரு திட்டம் தான் கஜாமித்ரா. ஸோ கஜானாலே யானை தான். ஸோ அசாம் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது தால்ஷ் இனிஷியேட்டிவ். ஸோ ட்ரைபல் ஆப்டிடியூட், லைஃப் ஸ்கில்ஸ் அண்ட் செல்ஃப் எஸ்டீம் ஹப், பழங்குடியினருக்கான ஒரு முன்முயற்சி தான் தலாஷ் அப்படிங்கிறது. ஸோ இதை வந்து யார் கொண்டு வந்திருக்காங்கன்னா நேஷ்னல் எஜுகேஷன் சொசைட்டி ஃபார் ட்ரைபல் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா, இந்த பழங்குடி மாணவர்களுக்கான ஒரு எஜுகேஷன் சொசைட்டி தேசிய அளவில் இருக்குது, அவங்களால கொண்டு வரப்பட்டது தான். அடுத்தது 21வது மெம்பராக யூரோவை தங்களோட அஃபிஷியல் கரன்சியாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பல்கேரியா. அப்போது எத்தனை கண்ட்ரிஸ் வந்து யூரோவை அஃபிஷியல் கரன்சியாக வச்சுருக்காங்கன்னு கேட்டால் 21 கண்ட்ரிஸ் வந்து வச்சுருக்காங்க. அடுத்தது அட்வான்ஸ்ட் டோட் ஆர்ட்டிலரி கன் சிஸ்டம். ஓகேவா, ஸோ இதை யார் டெவலப் பண்ணியிருக்காங்கன்னா நம்ம டிஆர்டிஓ தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஜூலை 13-14 உங்களுடன் ஸ்டாலின் திட்டம். ஸோ இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மக்கள் அன்றாடம் அணுகும் அரசு துறைகளின் சேவைகள் திட்டங்களை அவர்களது இல்லங்களுக்கே சென்று வழங்குது. ஸோ ஆல்ரெடி பார்த்தோம் ஜூலை 15, 2025 கடலூரில் இருக்க சிதம்பரத்தில் வச்சு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு. நவம்பர் வரை நடக்க இருக்குது. 10,000 முகாம்கள், அதுபோல் 45 நாளைக்குள்ளே இது மீதான நடவடிக்கை எடுக்கணும் விண்ணப்பங்கள் மீது. நெக்ஸ்ட் அஸ்திரா ஏவுகணை. ஸோ வான் இலக்குகளை தாக்கி அழிக்கும் அதிநவீன ஏவுகணை தான் அஸ்திரா. ஸோ இது வந்து டிஆர்டிஓ வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நிலவில் இந்தியர்கள் தரையிறங்க திட்டம் எப்போ வச்சுருக்காங்கன்னா 2040. ஸோ இதை யார் சொல்லியிருக்காங்கன்னா இஸ்ரோவோட தலைவர் வி நாராயணன் அவர்கள். ஸோ இவர் வந்து இஸ்ரோவோட 11வது தலைவர். இஸ்ரோவோட 10வது தலைவராக சோம்நாத் அவர்கள் இருந்திருப்பாங்க. ஸோ 9வது தலைவராக சிவன் அவர்கள் இருந்திருப்பாங்க. ஓகே, அவர் தான் வந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து இஸ்ரோவோட தலைவராக இருந்திருப்பார். அதுக்கப்புறம் விண்வெளிக்கு இந்தியா மனிதரை பாதுகாப்பாக அனுப்பி தங்க வைத்து பாதுகாப்பாக திருப்பி கொண்டு வரும் திட்டம். ஸோ அப்படி ஒரு திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 15 ஆகஸ்ட் 2018 வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இது ரொம்ப முக்கியமானது. ஓகேவா, ஃபைன். அடுத்தது செஞ்சிக்கோட்டை. ஸோ செஞ்சிக்கோட்டைக்கு யுனெஸ்கோ அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. யுனெஸ்கோட ஃபுல் ஃபார்ம் தெரியும், யுனைடெட் நேஷன் எஜுகேஷன் அண்ட் சயின்டிஃபிக் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன். ஓகேவா, ஸோ இந்த யுனெஸ்கோ அங்கீகாரம் அப்படிங்கிறது நம்ம இந்தியாவில் இது வரைக்கும் 43 பிளேசஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, பாரம்பரிய சின்னங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ 43ஆவதாக மொய்தாம்ஸ், அசாமில் இருக்க மொய்தாம்ஸ்க்கு கொடுத்துருப்பாங்க. இப்போ 44ஆவதாக
எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா மராத்திய இராணுவ தளவாடங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த மராத்திய இராணுவ தளவாடங்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா மகாராஷ்டிராவில் 11 கோட்டைகள் இது ரிலேட்டடாக இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் செஞ்சி, விழுப்புரமில் இருக்க செஞ்சியில் தான் இருக்குது. நமக்கு தெரியும் இந்த ஏரியாவில் தான் வந்து மராத்தாஸ் வந்து இருந்திருப்பாங்க. ஸோ ஆக்சுவலாக தஞ்சாவூர் ஏரியாவில் வந்து வெங்கோஜி வந்து தன்னோட ஆட்சி ஆரம்பிச்சிருப்பார். ஸோ அது வந்து மாறி மாறி வந்திருக்கும். 2ஆம் சரபோஜி இருந்திருப்பார் கடைசியாக. ஸோ சரஸ்வதி மஹால் அப்படிங்கிறது. ஸோ அதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். அப்போ உலக பாரம்பரிய குழுவோட 47வது அமர்வு பாரிஸில் நடந்துச்சு. ஓகேவா, அங்கே தான் இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த செஞ்சிக்கோட்டையை வந்து கிழக்கின் ட்ராய் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நமக்கு ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின். கிழக்கின் ட்ராய் வந்து செஞ்சிக்கோட்டை ஐ திங்க் 5th புக்கில் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்தது நம்ம தமிழ்நாட்டில் இருந்து நிறைய பாரம்பரிய நினைவு சின்னங்களுக்கு வந்து யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. அதில் சிலது பார்த்தோம் அப்படின்னா சோழர்களோட கோயில்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து தஞ்சை பெரிய கோயிலுக்கு 1987 கொடுத்துருப்பாங்க. ஐராவதீஸ்வரர் கோயில் இருக்கு இல்லையா, 2ஆம் ராஜராஜன். ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா 2004 கொடுத்துருப்பாங்க. மாமல்லபுரத்துக்கு 1984, நீலகிரி மலை ரயில் 2005, மேற்கு தொடர்ச்சி மலைக்கு 2012 வந்து கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. அடுத்தது மாநிலங்களவை நியமன எம்பி. ஸோ மாநிலங்களவைக்கு ஒரு 4 எம்பிக்களை நியமனம் பண்ணியிருக்காங்க. நமக்கு தெரியும் மாநிலங்களவைக்கு எத்தனை எம்பிக்களை நியமனம் பண்ணுவாங்க, 12 பேரை நியமனம் பண்ணுவாங்க. ஸோ யார் பண்ணுவாங்கன்னா பிரசிடென்ட் பண்ணுவாங்க. ஸோ கலை, இலக்கியம், பொருளாதாரம், சமூக சேவை இந்த மாதிரி துறைகளில் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கிறவங்கள நியமிப்பாங்க. ஸோ இது எந்த ஆர்டிக்கலை பேஸ் பண்ணி நியமிக்கப்படுறாங்கன்னா ஆர்டிக்கல் 80 சப்கிளாஸ் 1A. ஓகேவா, ஸோ 12 மெம்பர்ஸ் வந்து நியமனம் பண்ணுவாங்க. அதே மாதிரி மக்களவைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2 பேர் வந்து நியமனம் பண்ணுவாங்க. ஸோ யார் யாரை நியமிச்சிருக்காங்க அப்படின்னா ஹர்ஷ்வர்தன் ஷிங்லா, இவர் வந்து இப்போ கேட்டாங்கள்ல ஞானேஷ்குமார் வந்து தலைமை தேர்தல் அதிகாரி. ஸோ அவரை பற்றி கேட்டது எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத ஒரு கொஷின். ஆக்சுவலாக நம்ம இவர் தான் 26th வந்து தலைமை தேர்தல் ஆணையராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் படிச்சிருப்போம். பட் அவர் வந்து 1989 கேரளா கேட்ரேயில் வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸராக ஜாயின் பண்ணியிருப்பார். ஸோ அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக அது யூஸ்வலாக நியூஸ் பேப்பரில் எந்த ஒரு அதிகாரியாக நியமித்தாலுமே மேக்ஸிமம் அவங்க ஐஏஎஸ் அதிகாரியாக தான் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து எந்த ஏரியாவில் இருந்தாங்க, இல்லை ஒரு ஜட்ஜு நியமித்தாலுமே இதுக்கு முன்னாடி எங்கெல்லாம் லாயர்ஸாக இருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் போட்டிருப்பாங்க. நம்ம பெருசாக அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம். இப்போ வந்து டிஎன்பிஎஸ்சி அந்த ட்ரெண்டை கையில் எடுத்துட்டாங்க. ஓகேவா, அதனால் நம்ம பார்த்து தான் ஆகணும். ஸோ ஹர்ஷ்வர்தன் ஸ்ரிங்லா அப்படிங்கிறவர் 1984 ஐஎஃப்எஸ் ஆஃபீஸராக இருந்திருப்பார். 2020 22 வரைக்கும் வெளியுறவுத்துறை செயலராக இருந்திருப்பார். 2023 G20 இந்திய தலைமை ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றியிருப்பார். அடுத்தது உஜ்வல் நிகாம். ஸோ இவர் வந்து வழக்குரைஞர். 2008 மும்பை அட்டாக் நடந்துச்சுல்ல, அதில் வந்து சிறப்பு வழக்குரைஞராக ஆஜராயிருப்பார். மீனாட்சி ஜெயின், இவங்க வந்து டெல்லி யூனிவர்சிட்டியோட ப்ரொஃபஸர். பத்மஸ்ரீ விருதும் இவங்க வாங்கியிருக்காங்க. அறிஞர், ஆய்வாளர், வரலாற்றாசிரியர் இந்த கேட்டகரியிலலாம் இவங்க இருக்காங்க. சி சச்சிதானந்தன். ஸோ இவர் பார்த்தீங்க அப்படின்னா கால்களை இழந்தவர், கேரளாவை சேர்ந்தவர். அந்த கம்யூனிஸ்ட் போராட்டம் வந்து 1947 சம்திங் எப்போ நடந்திருக்கும். ஸோ அந்த டைமில் இவரோட கால்கள் வந்து இழக்கப்பட்டுச்சு. அவரை மாநிலங்களவை எம்பியாக இப்போ நியமிச்சிருக்காங்க. ஓகேவா, ஸோ இந்த டீட்டெயில்ஸ் பார்த்துக்கோங்க. அடுத்தது நிபா வைரஸ். ஸோ நிபா வைரஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டாக 1980s சம்திங்கில் மலேசியாவில் பரவியிருக்கு பன்றிகளுக்கு இடையில். பட் நமக்கு நிஃபா அப்படின்னு எடுத்துட்டோன்னா மெயினாக எதன் மூலமாக தான் பரவும்னா இந்த பழந்தின்னி வவ்வால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுலேருந்து அந்த வைரஸ்லேருந்து பரவக்கூடியது தான் நிஃபா. ஸோ இதுக்கான மெடிசின் பார்த்தீங்க அப்படின்னா மோனோக்ளோனல், ரெம்டெசிவிர், பேபிஃப்ராவிர். ஸோ இது எல்லாமே இதுக்குன்னு எக்ஸாக்டாக மெடிசின்ஸ் கண்டுபிடிக்கலை. ஸோ இந்த ரெம்டெசிவிர், பேபிஃப்ராவிர் எல்லாம் பார்த்தீங்கன்னா கோவிடுக்கு கொடுத்த மருந்துகள் தான். ஸோ அதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ரீசெண்டாக கேரளாவில் நிறைய டெத்து நிபா வைரஸால் நடந்துட்டுருக்கு. அதனால் அது ரிலேட்டடாக ஆர்டிக்கல் கொடுத்துருந்தாங்க. அடுத்தது பிரம்மோஸ் ஏவுகணை சோதனை மையம் உத்தரப்பிரதேஷ் லக்னோவில் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ யூபி பார்த்தோம் அப்படின்னா ரீசனாக மகா கும்பமேளா அப்படிங்கிறது நடந்திருக்கும். அது ரொம்ப முக்கியமானது, 12 வருஷங்களுக்கு ஒரு முறை நடக்கக்கூடியது. அடுத்தது சஞ்சார் மித்ரா திட்டம், இளைஞர்களை டிஜிட்டல் தூதுவதற்காக மாற்றுதல். ஸோ இது எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நடத்துச்சு அப்படின்னா தொலைத்தொடர்புத்துறை. ஓகேவா,
கர்னாக் பாலம் பெயர் மாற்றம். ஸோ இந்த கர்னாக் பாலம் எங்கே இருக்குன்னா மும்பையில் இருக்குது. ஸோ இது 2022 பார்த்தீங்க அப்படின்னா சில பழுதெல்லாம் இருந்திருக்கும், அதெல்லாம் நீக்கி புதுப்பிச்சு இப்போ இந்த பாலத்துக்கு வந்து புதுசாக பேர் வச்சுருக்காங்க. என்னென்னா சிந்தூர் பாலம் அப்படிங்கிறது. ஸோ ஆப்ரேஷன் சிந்தூர் பண்ணாங்க இல்லையா பகல்காம் அட்டாக்குக்கு எதிர் தாக்குதல். ஸோ அந்த சிந்தூர் நினைவு கூர்ற விதமாக சிந்தூர் பாலம் அப்படின்னு இந்த பாலத்துக்கு பேர் வச்சுருக்காங்க. பட் இருக்கிறது மும்பையில். உலகளாவிய சுற்றுலா பொருளாதாரம் 2024-25. ஸோ ஃபஸ்ட்டு பிளேஸ் யாருன்னா அமெரிக்கா, இந்தியா வந்து 8th பிளேஸு. நம்ம இந்தியா வந்து சுற்றுலாத்துறையில் பொருளாதாரம் எவ்வளவா இருக்குன்னா $231.6 பில்லியன் இருக்குது. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா சுற்றுலா இண்டெக்ஸ்ன்னு சொல்லி ஒன்று வேர்ல்டு டூரிசம் இண்டெக்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து இந்தியாவோட பிளேஸ் வந்து 39 இருக்கும். அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டுக்கு நிறைய சுற்றுலா பயணிகள் எல்லாம் வந்துட்டுருக்காங்க. ஸோ வேறு பார்க்கணும் அப்படின்னா வேர்ல்டு டூரிசம் டே, உலக சுற்றுலா தினம் எப்போ அப்படின்னு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் டூரிசம் இயர் அப்படிங்கிறது. ஸோ அது இப்போ தான் லாஸ்ட் ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி வீடியோ போட்டிருப்பேன், அதில் இருக்கும். ஸோ அதையும் கமெண்டில் சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் சர்வஜனிக் கணேஷோத்சவை. ஸோ அதாவது கணபதி விழா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அது வந்து எப்போனா 1893 or 94 இந்த 2 இயருமே வரும். ஸோ இந்த 93ல் என்ன ஆக்சுவலாக கங்காதர திலகர் இருக்கார் இல்லையா, அப்போ அந்த டைமில் நம்ம பிரிட்டிஷ் அண்டரில் தான் இருந்திருப்போம். ஸோ மக்கள் எல்லாம் ஒன்று கூட்டி மீட்டிங் போட்டால் அதுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்துச்சு. ஸோ அந்த டைமில் யோசித்து ஓகே இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்ஸ் ரிலீஜியஸ் ஃபெஸ்டிவல்ஸ் கண்டக்ட் பண்ணால் டவுட் வராது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நம்ம ஸோ இந்த கணபதி சிலை எல்லாம் எடுத்துகிட்டு போவாங்கள்ல, நேம் மறந்துச்சு. ஓகே, ஸோ அந்த ஃபெஸ்டிவல் வந்து அந்த நோக்கத்தோடு தொடங்கப்பட்டது தான் அது. ஓகேவா? ஓகே, ஸோ சிவாஜி திருவிழா அப்படிங்கிறதும் பாலகங்காதர திலகர் தான் தொடங்கி வச்சுருக்காரு 1895. ஸோ இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகே, ஸோ இது எல்லாம் தான் ஜூலை 14 வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டோம். ஸோ நல்லா டீட்டெயிலாகவே சொல்லியிருக்கேன். அண்ட் இன்னொன்று சொல்லிடுறேன், எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதும் சொல்லிடுறேன். ஓகேவா? ஒரு நிமிஷம். ஸோ இதான் பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்றைக்கான நியூஸ் பேப்பர். ஓகேவா? ஸோ இதில் வந்து இப்போ ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க, நாடு முழுவதும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் அடுத்த மாதம் தொடக்கம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த நியூஸை எடுத்தோன்னா இப்போது இது வந்து நமக்கு ஓகே வாக்காளர் பட்டியல் தானே, இதில் என்ன பார்க்கணும் அப்படின்னு நமக்கு தோணலாம். பட் இதை நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா இதோட தொடர்புடைய விஷயத்தை தான் பார்க்கணும். ஸோ அப்போது வாக்காளர் பட்டியல்னால் எலெக்ஷன் கமிஷனோட தொடர்புடையது. அப்போது எலெக்ஷன் கமிஷன் ரிலேட்டடான ஆர்டிக்கல் என்ன, எந்த பார்ட்டில் வருது, ஓகேவா? 324 to 329 வரைக்கும் இருக்கக்கூடியதான் எலெக்ஷன் ரிலேட்டடானது. பார்ட் 15க்கு கீழே வரும். அப்போ இப்போ எலெக்ஷன் கமிஷனராக யார் இருக்கார், அவர் எத்தனையாவது, ஸோ அவருக்கு முன்னாடி யார் இருந்தாங்க, ஓகேவா? ஸோ இப்போ வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம பார்க்க வேண்டியது இப்போ தான் அவங்கள நியமனம் பண்ணாங்க, அதனால அவங்க வந்து எங்கே ஒர்க் பண்ணாங்க இதுக்கு முன்னாடி அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா குரூப் 4ல் கொஷின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்படி தான் ஒரு நியூஸ் எடுத்துட்டா அதோட பேக்ரவுண்டு தான் படிக்கணும். ஏன்னா கரண்ட்டில் நடக்கிறத கேட்க மாட்டாங்க, கரண்டில் நடக்கிறதோட தொடர்புடையதை கேட்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாநிலங்களவை நியமன எம்பிக்கள். ஸோ இது வந்து யாரை நியமனம் பண்ணாங்கன்னு கேட்க போகிறதில்ல. மாநிலங்களவை எம்பிக்களை நியமனம் பண்ணுறவர் யார், எந்த ஆர்டிக்கல் படி நியமனம் பண்ணுவாங்க, ஸோ யார் கூட கலந்து ஆலோசிப்பாங்க, ஓகேவா? இந்த மாதிரி கொஷின் தான் ஸ்டேட்மெண்ட்டில் கேட்பாங்க. ஓகேவா? ஃபைன். அடுத்தது நிபா வைரஸ். ஸோ நிபா வைரஸ் அப்படிங்கிறது சொன்னேன் இல்லையா 1998, ஓகேவா? 80s 90s. ஓகே, நிபா வைரஸ் அப்படிங்கிறது எடுத்துட்டோன்னா இது வந்து அது ரிலேட்டடானது. அது வந்து எதன் மூலமாக பரவுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தா போதும், வேறு எதுவும் ரொம்ப டெப்த்தாக தேவையில்லை. மேபி அது வந்து தொற்று நோயா தொற்றா நோயா அப்படிங்கிறது கேட்கலாம். ஆப்வியஸாக அது ஒரு தொற்று நோய் தான். ஸோ எதன் மூலமாலாம் பரவுது, எச்சில் துப்புவது, கண்ட இடங்களில் சிறுநீர் கழிக்கிறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்னால தான் இந்த நிபா வைரஸ் பரவுது. எகெயின் அந்த மாநில எம்பிக்கள் நியமனம். ஸோ இதுதான் நான் ஆல்ரெடி டீட்டெயில் சொல்லிட்டேன், அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது. அடுத்தது இந்தியாவின் தற்சார்பை வலுப்படுத்தும் ராஜ்நாத் சிங். ஸோ யூபி பிரம்மோஸ் சோதனை மையம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நியூஸஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த பேராகிராஃப் இருக்குது பாருங்கள், அதை மட்டும் ஒரு கொஞ்சம் சில நியூஸஸ்க்கு ரீட் பண்ணால் நமக்கு இதை பார்த்தோம் இம்பார்ட்டன்ட் நியூஸாக தெரியாது. பட் இந்த ஃபஸ்ட்டு பேராகிராஃபை ரீட் பண்ணிங்க அப்படின்னா உள்ள விஷயம் இருக்கும். ஓகேவா? ஸோ அதையும் பார்த்துக்கணும்.
அடுத்தது திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்கும் முயற்சியில் தீவிரம். ஓகே, ஸோ இதில் வந்து வள்ளுவர் மறை வைரமுத்து உரை அப்படிங்கிற தலைப்பில் கவிஞர் வைரமுத்து வந்து எழுதி உரையை நூலாக்கியிருக்காரு அப்படிங்கிறது தான் வள்ளுவர் மறை வைரமுத்து உரை. ஸோ அப்போ வள்ளுவர் அப்படின்னு பார்த்துட்டோன்னா நீங்கள் இதை படிக்கும்போதே திருக்குறள் ரிலேட்டடான பொதுவான விஷயங்களை படிச்சுக்கலாம். ஸோ எத்தனை இயல் இருக்குது, எத்தனை அதிகாரங்கள் இருக்குது, எத்தனை குறள்கள் இருக்குது, ஸோ அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால், ஸோ 3 பால்லையும் எத்தனை ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க, 38, 70, 25. அதுக்குள்ளே என்ன சப் கிளாஸஸ் இருக்குது, பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல். அங்கே பொருட்பால் எடுத்துட்டோம் அப்படின்னா அமைச்சியல், அரசியல், ஒளிபியல். அங்கே களவியல், கற்பியல். ஸோ எல்லாத்துலேயும் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறதையும் குரூப் 4ல் கேட்டாங்க. ஸோ அதையும் படிச்சுக்கணும். ஓகேவா? ஸோ அது ரொம்ப முக்கியமானது. இப்படி தான் படிக்கணும். திருக்குறளுக்கு உரை கண்டவர்கள் எத்தனை பேர், ஸோ சிறப்பு உரை யாருடைய உரை, ஃபஸ்ட்டாக உரை கொடுத்தவர் யார், இப்படி தான் ஒரு நியூஸை வந்து அப்ரோச் பண்ணணும். இதுதான் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறதுக்கான விதம். ஸோ முக்கியமான நியூஸஸ் தான் படிக்கணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். உட்காந்து எல்லா நியூஸையும் பார்த்துட்ருக்கக்கூடாது. இதெல்லாம் எல்லாமே அதாவது இவன் குத்திட்டான், ஸோ அரசியல் செய்திகள், இதெல்லாம் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கிற டைமில் அதை படிச்சுக்கலாம். ஸோ நோட்ஸ் எடுக்கிறதுனா இந்த மாதிரி தான். இம்பார்ட்டன்ட் நியூஸ் எதுன்னு பார்த்துட்டு அதில் ஒன்லைனர் மாதிரி எடுத்துகிட்டு அது ரிலேட்டடாக என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறது, அதோட பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கிறத எழுதிக்கணும். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் நீங்கள் நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணி நோட்ஸ் எடுத்து அந்த மாதிரி பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸாமோட கொஷினை அப்ரோச் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அதுவும் ஸ்டேட்மெண்ட் கொஷின்ஸ் எல்லாம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஏன்னா நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணி காஸ் அண்ட் எஃபெக்ட் மாதிரி நம்ம நியூஸ்லேயே அங்கே வந்து அப்படி தான் கொடுத்துருப்பான். ஸோ அதே மாதிரி நம்ம அந்த கூற்று காரணத்தை அப்ரோச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இல்லை கரண்ட் அஃபேர்ஸ் ரீட் பண்ண டைம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் நம்ம வீடியோ வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அதுலேயே எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கொடுத்துருவேன். ஓகேவா? ஃபைன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இடையிட கேட்ட கொஷின்ஸ்க்கு வந்து கீழே கமெண்டில் ஆன்சர் சொல்லுங்கள். ஸோ வேறு வீடியோஸ் வந்து இன்னும் இனி ரெகுலராக வீடியோஸ் வரும். ஓகேவா? குரூப் 2க்கு நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.